சில வார்த்தைகள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் இருக்கு. அது நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது நான் ஒன்றே ஒன்று மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன். அதாவது வீட்டில் ஒரு பொருள் தட்டுப்பாடாக இருந்துச்சுனாக்கா, நம்ம நம்மளா போய் வாங்கிட்டு வரோன்னு வைங்க. அது போக யாராவது வீட்டில் உள்ளவங்கள ஏவி வாங்கிட்டு வர சொன்னோம்னா எப்படி சொல்லணும்னா, இந்த பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிடலாம். அதை விட்டுட்டு வீட்டில் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நான் கையில் சொல்கிறது இல்லை, வாயில் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை வாயில் சொல்லவே கூடாது. அரிசி வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் தேவைன்னா வாங்கிட்டு வாங்கங்கிறதோட நிறுத்திக்கணும். இப்படி மட்டும் வாயால் சொல்லவே கூடாது. அது போக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரில் சிலர் சங்கேத வார்த்தைகள் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி வேணும்னா வீட்டில் அரிசி நிறைஞ்ச பாக்கியமாக இருக்குது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைஞ்ச பாக்கியமாக இருக்குன்னா நிறைய இருக்குது, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு வேணும்னா, சீனி வேணும்னாலும், எது வேணும்னாலும் சொல்லி வீட்டில் நிறைஞ்ச பாக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் வட்டாரத்தில் அந்த மாதிரி என்ன வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்கோ அதை சொல்லுங்கள். அப்படி வார்த்தையை மட்டும் அதை மட்டும் உச்சரிக்காதீங்க. இது நிறைய பட்டிமன்றங்களில் சொல்லுவாங்க, காமெடிக்கு சொல்லுவாங்க. இப்படி இந்த வார்த்தையை உச்சரித்து சொல்கிறதுனால தான் அவள் பெயர் இல்லாள் அப்படின்னு காமெடிக்கு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லத்தை ஆள்வதால் அவள் இல்லாள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லையா? நிறைய வீடுகளில் பெண்கள் இல்லத்தை ஆள்றாங்க, சில இடங்கள்ல. சரி, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன வார்த்தை எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். என்னை விட அனுபவசாலிகளும் இருப்பாங்க, தெரியாதவங்க எடுத்துக்கங்க. வரட்டுமா?